குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து ரொம்ப ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியான டாபிக். இது வந்து எக்டாபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரு கொடால கரு தங்குதல். எக்டாபிக்னாவே அவுட் சைட் த யூட்ரஸ். ஸோ இது ஃபெலோப்பியன் டியூப்ஸில் இருக்கலாம், சர்விக்ஸில் இருக்கலாம், ஓவரியில் இருக்கலாம். பட் ஃபெலோப்பியன் டியூபல் ப்ரெக்னென்சி தான் எக்டாபிக்ல ரொம்ப காமன். இது எப்போ நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது, பட் ஸ்கேனில் நம்மளுக்கு சாக் யூட்ரஸ்குள்ளே தெரியல. பட் ப்ரெக்னென்சி ஹார்மோன் பார்க்குற போது அதிகமாக இருக்குது, அதாவது பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோனில் ஃபாலோ பண்ணுற போது அதிகமாக இருக்குனாவே எக்டோபிக் ப்ரெக்னென்சி நம்ம மைண்டில் இருக்கணும். அது சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணாவே நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் அட்வைஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபெலோப்பியன் டியூப் ரொம்ப தின்னு, அதில் ப்ரெக்னென்சி ஆச்சுன்னா, க்ரோ ஆச்சுன்னா அந்த டியூப் வந்து ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆச்சுன்னா ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகும். இதனால உயிர் நிறைய பேருக்கு இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ நீங்கள் கைனகாலஜிஸ்ட் அட்வைஸை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு, இதுக்கு 2 வகையான ட்ரீட்மெண்ட் அவங்க உங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் மீத்தோட்ரெக்சேட் கொடுக்கறது, இன்னொன்று லாப்ராஸ்கோபி. அந்த சைஸ் ஆஃப் த சாக் பார்த்துட்டு, பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோனை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுற அட்வைஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.